ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம முஸ்தபிசர் ரகுமான் பற்றி பல அப்டேட்ஸ் வந்திருக்குங்க சென்னை மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து. அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம ரோஹித் சர்மாங்க அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு தோனியை பற்றி, அவரோட ஃபிட்னஸை பற்றி. அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, லாஸ்ட்டாக முடிஞ்ச சென்னை வாசஸ் மும்பை மேட்ச்சில் தோனி அடித்த 20 ரன் தாங்க எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம். அவர் வந்தார், ஒரு 4 பாலுக்கு ஒரு 10 ரன் அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 20 ரன் அடிச்சுட்டு போயிட்டார். எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணமே அதுதான். இன்னும் வேர்ல்டு கப் வேறு வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில். அதனால் நாங்கள் வேர்ல்டு கப்புக்கு எப்பவுமே சீனியர் கீப்பர், விக்கெட் கீப்பரை நோக்கி தான் போவோம். அது வகையில் பார்த்தீங்கன்னா தோனி ஒரு சீனியர் விக்கெட் கீப்பர், நல்ல விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் கொடுங்க. அதனால் தோனியை நாங்கள் வேர்ல்டு கப்பு கூப்பலான்னு இருக்கோம். அவர் மனசு வச்சா கண்டிப்பாக வந்து விளையாடலான்னு சொல்லிட்டு விளையாட்டாக சொல்லியிருக்காருங்க. ஆனால் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தோனி வந்து ரிட்டையர் ஆகிட்டாருங்க, இன்டர்நேஷனல் எல்லாமே ரிட்டையர் ஆகிட்டார். கண்டிப்பாக அவர் விளையாட மாட்டார். இருந்தாலும் அவரை பற்றி நல்லா விளையாட்டாக சொல்லியிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. அந்தளவுக்கு தோனி ஃபிட்னஸ் இருக்குங்க. அந்த மும்பை மேட்ச்சில் ஒரு 3 6 அச்சார் பாருங்க, ஒன்று அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்குதுங்க. அதனால் நம்ம ரோஹித் சர்மா தோனியை பற்றி பேசுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குங்க. கண்டிப்பாக தோனி ஒரு நல்ல ஹிட்டர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் சீண்டி இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்தபிசர் ரகுமானுக்கு என்ஓசி மே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்கள இந்த ஏப்ரல் இப்போயே 2022 அனுப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்தபிசர் ரகுமான் ஒரு நல்ல பவுலர், சென்னை அணியில் இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பவுலராக இருக்காருங்க. அவரால் பல மேட்ச்சு ஜெயிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி செட் ஆகிட்ட பவுலர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் ஹெட் கோச் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அங்கே இருக்கிறது வேஸ்ட்டு, அவர் இருக்கிறது எங்களுக்கு ஒன்றுமே ப்ரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்தபிசர் ரகுமான் நிறைய கற்றுக்கினாராம், எல்லாமே கற்றுட்ருக்காரு. அதனால தான் சென்னை அணிக்கு அவர் யூஸ்ஃபுல்லாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து சாவுற வரைக்கும் எதனா ஒன்று டே பை டே கற்றுட்டு தாங்க இருப்பார். அப்படி இருக்கிற எல்லாமே அவர் தோனிக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிறாரு. அவர் பர்சனலாக நீங்கள் போய் கேட்டால் கூட அதுதான் சொல்லுவோம், நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன் தானே. ஆனால் இவரோட பங்களாதேஷ் ஹெட் கோச்சு இந்தமாரி சொல்லியிருக்குது ரொம்ப வருத்தளிக்குதுங்க. ஏன்னா முஸ்தபிசர் ரகுமான் நல்ல பவுலர் தான், டே பை டே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு. அவர் இந்த ஐபிஎல் விளையாடுறது கண்டிப்பாக வேர்ல்டு கப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவர் அந்தமாரி சொல்லியிருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யார் கூட விளையாடுறாருங்க, தோனி த லெஜெண்ட்னு சொல்லலாம். இந்த கிரிக்கெட்லேயே இருக்கிறது வேர்ல்டுலேயே யார் கூட விளையாடுறது ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னால் தோனி கூட சொல்லுவாங்க நிறைய பேர். அந்தளவுக்கு தோனி ஒரு லெஜெண்ட், நிறைய கற்று தருவார் பிளேயருக்கு. அப்படியாப்பட்ட பிளேயர் கூட விளையாடுறது எவ்வளோ பெரிய விஷயம், பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் புரிஞ்சிக்காமல் பேசிகிட்ருக்காங்க. அதனால் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடுறது ரொம்ப அவருக்கு அதிர்ஷ்டன்னு சொல்லலாம். நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுப்பார். அதனால் அவர் பேசியிருக்குது ரொம்ப வருத்தளிக்குது பங்களாதேஷ் கிரிக்கெட் கோச். அது மட்டும் இல்லாமல் அவர் போகிறதுனால நம்ம கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இங்கிலாந்தின் ஃபாஸ்ட் பவுலர் ரிச்சர்ட் கேல்சன் எடுத்திருக்காங்க. அவர் நல்ல ஃபாஸ்ட் பவுலருங்க, டால் பவுலர், பவுன்சிங் சூப்பராக போடுவார், டெத்தில் ஏக்கரும் போடுவார். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான பவுலர் தான். அதனால் அவர் வந்திருக்குது இன்னும் சென்னை இன்னைக்கு கூடுதல் பலந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலர் கிடைக்கிறது கஷ்டம்தாங்க. அவர் ஒரு 36 வயசு, பெரிய இன்டர்நேஷ்னல் மேட்செல்லாம் அவ்வளோ விளையாடுனதில்லை, 36 வயசு ஆகுது. ஆனால் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், டொமஸ்டிக்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். அதனால் அவர் வந்திருக்குது நம்ம சென்னை அணிக்கு கண்டிப்பாக கூடுதல் பலம் தான். அது இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30+ பிளேயர் தான் இருக்காங்க. இவர் கரெக்டாக அதுக்கு சூட்டபான பிளேயர் தாங்க. அதனால் அவர் வந்திருக்குது சென்னை அணிக்கு இன்னும் நல்லது தான். கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். எத்தனை பேர்லாம் சென்னை அன்றைக்கி அவர் வந்தது நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.